திரு ரகு, தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி தொண்டர்களா மாற்றுறதுல இன்னுமே திரு விஜய்க்கு இடைவெளி இருந்துட்டே இருக்கோ? கார்த்திகேயன், ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 60களில் 70களில் இருந்த அரசியல் சூழ்நிலை அப்போ எப்படி அரசியல் பண்ணோங்கிறது இப்போ மாறிடுச்சு. நீங்கள் சொன்னீங்க அவர் கூட்டத்தில் சில பேர் கலைஞ்சு போனாங்கன்னு. இப்போ மொபைலில் பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போகலாம். அவர் பேசுனது திருப்பி ரீவைண்ட் பண்ணி கிளியர் கட்டாக கேட்டுக்கலாம். ஓகேவா? அந்த பழைய அரசியலே, பழைய பாணி அரசியல்லே இப்போ இன்னொருத்தர் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1 இல்லை, அப்போ வர வேண்டியதே இல்லை, வீட்டிலே இருக்கு. இல்லை, அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ திமுக மாதிரி 75 வருட ஆண்டு பாரம்பரியம் உள்ள கட்சி எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வைக்கணும்? பிரசாந்த் கிஷோருக்கே இவங்க சொல்லி தருவாங்க, அவருக்கே அவ்வளோ செலவு பண்ணணும். ஏன் 170 கோடி பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவு செய்யணும்? இல்லை, முதல் நாள் மதியம் வராங்க, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் காத்திருக்கிறாங்க, வெயில்ல காத்திருக்கிறாங்க. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில காத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் திரு விஜயை பார்த்த ஒரு சில நிமிடங்கள்ல கலைஞ்சு போறாங்கல்ல, அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத கவனிக்காமங்கிறதா அவங்க கேட்கிற கேள்வி. நான் எல்லாரையும் ஒரே தராசில எடை போடக்கூடாதுன்றேன். ஒவ்வொருத்தங்க அவங்க அன்பை வெளிப்படுத்துற விதம் அல்லது அவங்க வாக்களிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். நம்மள டைவர்சிட்டியை நம்ம எப்போதும் நம்ம போட்டுறோம்ல, அதே மாதிரி தான் இதுன்றேன். இப்போ திமுகவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் மாதிரியோ அல்லது ஏடிஎம்கேவோட கமிட்டட் ஓட்டர்ஸ் மாதிரி இவங்க இருக்கணும், இவங்க நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுவே என்னை பொறுத்தவரைக்கும் எலிட்டிசம் நான் சொல்லுவேன். நீங்கள் அரசியல் வயப்படலைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போ அவங்க அரசியல் மயப்படுத்தவே பட வேண்டாமான்னு கேட்குறேன். படுத்தலைன்னா யார் தப்பு? இப்போ இந்த தமிழ்நாட்டில் 50 வருடத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்த அதிமுக திமுக ஏன் அவங்கள அட்ராக்ட் பண்ணல? புது இளைஞர்களை ஏன் அட்ராக்ட் பண்ணல சொல்லுங்க நீங்கள். நான் கேட்குறேன். இப்போ திருச்சியில் இன்னைக்கு திரு நேரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பார்த்தேன். அங்கே ஏதோ நாங்கள் கரூருடைய முப்பெரு விழாவுக்கு போகிறோன்னு, அதில் கடைசியில் அவர் பையனோட ஃபோட்டோவை போட்டு அவரே ட்வீட் பண்ணுறாரு. என்ன அர்த்தம் அது? நீங்கள் ஏதோ செயற்குழு கூட்டம் நடந்துன்னு சொல்லிட்டு அவர் பையன் ஃபோட்டோவை எலிவேட் பண்ணி போடுறாரு. அவர் இதுதான் ஜனநாயகமா? ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் வாரிசு வச்சிருப்பீங்க, புது ஆட்களுக்கு எங்கே இடம் இருக்குது? நான் கேட்குற விஜயோட அரசியல் பரவலாக்கு. நீங்கள் ஜனநாயகத்தை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகுது. புதுசாக ஆட்கள் கட்சி பொறுப்புக்கு வர போகிறாங்க, புதுசாக ஆட்கள் கவுன்சிலர் ஆகக்கூடும். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே. நீங்க அரசியல் இது பண்ணல, மயப்படல அப்படிங்கறதே ஒரு நெகட்டிவ் வச்சிருக்க கூடாது. இவரே முழு புரிதலோட அதை அணுகிறாரான்றதும் திரு ஜீவா கேள்வியில இருந்து கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க திரு அஜித்குமாரோடைய மரணம் குறித்து பேசவே இல்லைன்ற விமர்சனங்கள் வந்தது. இப்போ வாக்கு திருட்டு குறித்து அவர் இன்றுதான் முதன்முறையாக பேசுகிறார். அது குறித்து பேசவே இல்லை. கவின் பத்தி நினைக்கிறேன் இல்லையா? கவின் பத்தி பேச அஜித்குமார் வீட்டுக்கு போனா அவங்க பேசணும். இதெல்லாம் ஒரு செலக்டிவ்னஸ் இருந்துட்டே இருக்கா திரு விஜய் கிட்ட? அதாவது நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்ட் சினிக்கலாக இருக்கலாம், ஐடியலிஸ்டிக்கா இருக்கலாம். இது பண்ணணும், எனக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்கு, அவ்வளவு பேசணும்னு இருக்கு. நம்மளுடைய டிபேட்லயே பல முறை கவின்குமாரை பத்தி பேசாத பத்தி நான் பொங்கி பேசியிருக்கிறேன். ஏன்னா அவர் பின்னாடி அவ்வளவு எளிய மக்கள் இருக்கிறாங்க. மதுரையில மாநாடு நடத்தினாரு. 100% இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன். ஆனா கவினுடைய அதே கேள்வியை நம்ம ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி கேட்க மாட்டேங்கிறோம்? அவங்க கண்டும் காணாமல் சொல்றாங்க. இவங்க கௌசல்யா திமுகவை தான் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ஏடிஎம் கேட்ட போய் என்னத்தை கேட்பேன்? அவங்க பெரியாரை பத்தி பேசுறது இல்ல, சமூக நீதி பத்தி பேசுறது இல்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஆணவ படுகொலை பத்தி அப்படின்னு கௌசல் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். அவங்க கேட்டிருக்காங்க, நீங்க என்ன காத்திரமா பேசிருக்கீங்க, என்ன ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க திமுக சொல்லுங்க. பெரியார் பேரை அண்ணா பேரை சொல்றாங்க. ஆணவ கொலைகளுக்கு எதிராக அவங்க ஒரு ஹோல் ஹார்ட்டடா என்ன செஞ்சிருக்காங்க? எதுவுமே பேசுனது இல்ல. அதுதான் வரலாறு. நீங்க அது கண்ணகி முருகேசனா இருக்கட்டும், கோகுல் ராஜா இருக்கட்டும், கௌசல்யாவா இருக்கட்டும், இளவரசனா இருக்கட்டும், என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நான் தமிழ்நாடு குழுங்குற மாதிரி ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா? அவங்க பண்ணாததுனால விஜய் பண்ண வேணாம்னு நான் சொல்லல. விஜய் பண்ணணும், நீங்க மாற்றணும்னு சொல்லி ஏமாற்றம் பண்ணிடாதீங்க. இந்த ஓட் பேங்க் அரசியல்ல நீங்க விழுந்துடாதீங்க. ஓட்டையும் தாண்டி நியாயத்தை கேளுங்க. அந்த கோகுல் ராஜுடைய தலை ஏன் துண்டிக்கப்படும் நீங்க கேள்வி கேளுங்க. யுவராஜுக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் போடுறீங்கன்னு கேள்வி கேளுங்க. ஏடிஎம்கே கேட்கறாங்களா? யுவராஜை பத்தி டிஎம்கே சார்ந்தவங்க யாராவது ஒரு ட்வீட்டோ ஒரு அறிக்கையோ கொடுத்துருக்காங்களா? ஏன் ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற கொலை கைதிக்கு ஏன் இவ்வளவு பாராட்டு, ஏன் இவ்வளவு கொண்டாடுறீங்கன்னு கேட்டிருக்காங்களா? கேட்டா பெரியாருன்றது, சமூக நீதி, மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறது, அது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இவர் பயப்படாம செய்யணும்ன்ற. ஏன்னா எல்லா மக்களையும் ரெப்ரசென்ட் பண்றாரு அவர். அதனால அவர் செய்யணும்னு தானே சொல்றேன்னா. ஆனால் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பாக்குறாங்க. வாரத்துல ஒரு நாள் வருது அல்லது எப்போதாவது பாக்குறது, இதெல்லாம் அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நினைக்கிறாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அது மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. விஜய் தமிழ்நாட்டுடைய மோஸ்ட் பாப்புலர் லீடரா அப்படிங்கிறது ஏப்ரல் மே சொல்லுங்க. ஆனால் இன்றைய தேதியில் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் பாப்புலர் பர்சனாலிட்டினா விஜய் தான். 8 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ஜென்சி கூட்டம்லாம் காத்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மேல அன்பு செலுத்துறாங்க.
ஓட்டு கூட போடாம போயிடலாம். ஆனா அவரோட பாப்புலாரிட்டியில சந்தேகமே கிடையாது, இம்மென்ஸ்லி பாப்புலர். அது இன்னைக்கு தெரிஞ்சிச்சு, முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஓட்டு கூட போடாம போயிடலான்னு அந்த இடத்துக்கு ஏன் நகரணும்? இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி போட்டாங்கன்னா ஒரு தலைவர், இப்போதைக்கு ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு பர்சனாலிட்டி, எல்லாருக்கும் இந்த கரிஸ்மா கிடைச்சிடாதுங்க. இந்த கரிஸ்மாங்கிறதே வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சூர்யா வந்து அவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்காரு அகரத்தின் வழியா. அந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ மூவிங்கா இருந்தது. ஒரு அளப்பரிய சாதனை, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய சாதனை ஒரு தனி மனிதர் செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு ஏன் இந்த பாப்புலாரிட்டி வரலன்னு கேட்கலாம், நியாயமான கேள்வி அது. ஏன்னா சமுதாயத்தை மாற்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை செஞ்சுட்டு இருக்காரு அவர். ஆனா அவருக்கு இவ்வளவு அளவுக்கு ஏன் பாப்புலாரிட்டி இல்லை? அதுதான் கரிஸ்மா. யூ நெவர் நோ. அதை நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. எதனால பாப்புலர் ஆறாங்க, எதனால இவ்வளவு மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் பாப்புலரா இருக்கட்டும், ஆனா கடைசி வரைக்கும் அதை கட்சிங்கிற அங்கீகாரத்துக்குள்ளேயோ இல்ல அவங்களெல்லாம் வந்து தொண்டர்கள்ங்கிற அங்கீகாரத்துக்குள்ளேயே கொண்டு வரவே முடியாதுன்னு ஜீவா சொல்றாரு. கொண்டு வரணும்ன்ற நான் என்ன சொல்றேன்னா, அவரே அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்ற. நான் அதை பத்தி பேசணும், அவர்களையும் வந்து அதாவது ஒரு காண்டசெண்டிங்கா ஒரு உயர்ந்த இடத்துல இருந்துட்டு நான் அது மாதிரி பேசணும்னு சொல்லல. அவங்கள்ட்ட இனிமேல் சமுதாய பிரச்சனைகளை நீங்க முன்னெடுங்க. இப்ப வந்து அந்த ஈக்குவாலிட்டி, சமத்துவங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க எல்லா விஷயத்திலையும் கொண்டு வாங்க. மதம், சாதி, ஈவன் வர்க்கம், எல்லாத்துக்குள்ளயும் நீங்க வந்து சமத்துவங்கிறது நம்மளோட ஒரு உயிர் மூச்சு மாதிரி. பெரியார் அண்ணா செஞ்சதெல்லாம் அதுதான். அதுக்காக தான் அவ்வளவு போராடினாங்க, வேற என்ன. ஸோ அதை வந்து இவர் அவங்க கொள்கை தலைவர்னு சொல்றாரு. இப்போ இதை வந்து தாவேக்கான்னு சொல்றதா அல்லது வந்து ஏஎம்கேன்னு சொல்றதான்னு தெரியல. அண்ணா எம்ஜிஆர் கட்சின்னு தான் எனக்கு தோணுது. எப்ப பாரு அதுல அண்ணா எம்ஜிஆருடைய போட்டோ இருக்குது, அவங்களையே பெரியார் இருக்காரு, பெரியார சொல்றாரு, 67 சொல்றாரு, 77 சொல்றாரு, அவங்கள வரித்து எடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே சீஃப் மினிஸ்டர் இருந்தனால எல்லாருக்கும் பொதுவானவர்கள் தான். நானும் அதான் சொல்றேன், அண்ணா வந்து திமுக மட்டும் சொந்தமானவர் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா திமுக இருந்த அட்வான்டேஜ், அண்ணா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர், ஒரு மேதமை மிக்க தலைவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஹெட்டா இருந்திருக்கிறாரு. அது அவருக்கு மேல பெரியார். அவங்க வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துறாங்க, எல்லாத்த பத்தி பேசிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கட்சியோட தலைவர் பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க பிஆர்எஸ் பாருங்க, ஜெகன்மோகன் ரெட்டி பார்ட்டி பாருங்க, நிறைய கட்சிகள், ஏன் முலாயம் சிங் யாதவ் பார்ட்டி பாருங்க, மம்தா பாருங்க. மம்தாக்கு வந்து ஐடியாலஜிக்கலி என்னது, லெஃப்ட் எதிர்த்தாங்க, அடிபட்டாங்க, உதவாங்க. இப்ப திருப்பி வந்திருக்காங்க ஒரு பாப்புலிஸ்ட் லீடர். அவங்க நீங்க வந்து பெரிய சோஷியல் ஜஸ்டிஸ் லீடர்லாம் சொல்ல முடியாது. இவங்க யாரு சார்? பிரியன் சார், திரு விஜய் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள்லாம் யாரு? பெரிய ஐடியாலஜிலாம் தேவையில்லை அப்படின்னு உதாரணங்கள் சொல்றாரு. மம்தா உதாரணம் சொல்றாரு, ஒரே கிளாரிபிகேஷன். எனக்கு தேவை ஐடியாலஜி தேவை, காத்திரமா இருக்கணும். ஆனா அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு அது தேவையில்லை அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா. ஆனா விஜய் நம்பி வர்றாங்க. ரொம்ப முக்கியமா அவங்க திமுக அதிமுகவை நம்பி போகாதவர்களாக இருக்கிறாங்க. இவங்க யாரு? இல்லை, நம்ம வந்து இப்போ முலாயம் சிங்கையோ இல்லை மம்தாவையோ எல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு பிளாங்க் இருக்குது. மம்தாக்கு வந்து ஒரு ஆன்டி காங்கிரஸோட அந்த ஃபேஸ் இருந்து அந்த ஆன்டி காங்கிரஸ்லாம் அவங்க உள்ளே வராங்க. ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் எதிர்க்கிற ஒரு விஷயத்தில் வராங்க. லெஃப்ட் வந்து அங்கே ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கு ஆதரவாக அங்கே வெஸ்ட் பெங்காலில் செயல்படும் போது அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. சிர்கூரில் நடந்த போராட்டம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுடைய மைண்ட் செட் நமக்கு தெரியுது. இல்லை, அவங்க வந்து ஏழைகளுக்காக பாடுபடணும், இல்லை ஒரு பப்ளிக் அஃபெக்ட் ஆனால் நம்ம வந்து போய் உதவி பண்ணணுன்ற அந்த எண்ணத்தில் இருக்காங்க. இந்த மற்ற நார்த் இந்தியன் லீடர்ஸ்க்கெல்லாம் லல்லு பிரசாத் யாதவ்லாம் கூட சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு ஒரு பேஸாக இருக்கிறவங்க தான் பீகார்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முலாயம் சிங்கும் அப்படி தான். ஸோ நார்த் இந்தியன் லீடர்ஸ் எல்லாருக்குமே கொள்கை இல்லை, அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு பேஸோடு தான் வராங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே இவருக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்து ஒரு டிராவிடியன் ஐடியாலஜியில் வந்தார். அவர் பின்னாடி லேட்டர் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி கொஞ்சம் தள்ளாடிந்தார். அது வேறு விஷயம். ஐடியாலஜிக்கலாக கொஞ்சம் தள்ளாடிந்தார். இருந்தாலும் அடிப்படையில் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த முறையில் ஓகேன்னு ஒத்துக்கலாம். நம்ம எனக்கு தெரிஞ்ச நடிகர்களில் வந்து கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு பாலிசியை டிக்ளேர் பண்ணிட்டு வந்தவர் விஜய் தான். திராவிடம் சொல்லிட்டு தமிழ் தேசியம் ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தார். ரெண்டாவது வந்து இல்லை, எனக்கு அதுதான் ஒரு கிளாரிஃபிகேஷன். டிராவிடன் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு தான் திரு விஜய் வராரு. அவர் பின்னாடி தான் இந்த இளைஞர்கள் வராங்க. டிராவிடன் ஐடியாலஜியை சொல்ற திமுக அதிமுக பக்கம் அவங்க போகல. அப்படின்னா இவங்க யாரு? டிராவிடன் ஐடியாலஜின்னு சொல்லி கொண்டு வந்த திமுகவோ அதிமுகவோ மக்களுக்கு சரியா செய்யல அப்படின்றதான் இவருடைய பாயிண்ட். அதை சொல்லி வர்றதுனால தான் அந்த இளைஞர்கள் இருக்கிறார். சொன்னதை செஞ்சீங்களான்னு கேட்கிறாருல்ல. நீங்க வந்து பாசிச பாஜக பாய்சன் திமுகன்ற அளவுக்கு பேசுறாரு ஆக்சுவலா. ஸோ அந்த வழியில வந்த திமுகவோ அதிமுகவோ டிராவிடியன் பாலிசியை எடுத்துன்னு வந்த திமுகவோ அதுலேருந்து நழுவி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றார். இந்த இளைஞர்கள் அதன் மூலமா தான் அவர் கவர்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஜீவா கை உயர்த்தினீங்க திரு ரகு பேசும்போது. ஆமாம், அதாவது தோழர் சொன்னாங்க
திராவிட கட்சிகள் தான் காரணம் இவங்க அரசியலற்று போனதற்கு, இத்தனை பேர் அரசியலற்று நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இது பொதுவாக வரக்கூடிய விமர்சனம். இதை பொதுவாக திராவிட வன்மம் உள்ளவங்களும் வைப்பாங்க, சரி திராவிட இயக்கொடி பண்ணிருச்சேன்னு ஆதங்கம் உள்ளவங்களும் வைப்பாங்க. நான் தோழரை வந்து 2ஆம் ரகமாக எடுத்துக்கிறேன். இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இப்போ விஜய் பின்னாடி போகிறவங்க, நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க, இவர் பெரியார் அம்பேத்கருங்கிறாரு, ஆனால் அவர் பின்னாடி வரவங்களுக்கு அரசியலற்றவர்களுங்கிறத கிட்டத்தட்ட விஜயை ஆதரிக்கணும் கூட அவர்கள் ஒத்துக்கிறாங்க. நம்ம தாங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க அரசியல் பார்வை உணர்வு உடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக விஜய் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கான தலைவர் அரசியலை போதிக்கிறவர் கிடையாது. காரல் மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்தவங்க விஜய் பக்கம் போக மாட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியல வர்றவங்க தான் டூயட்ல இருந்து படத்தை தன்னுடைய தலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஆணவ கொலை, இது நம்ம பேசியே ஆகணும். எப்போவுமே பெரியார் இயக்கம் எதையெல்லாம் செஞ்சிச்சோ, எந்த தலித் மக்களுக்காக பாடுபட்டுச்சோ, பெரியார் யாருன்னா பறையர்களின் எதிரி. இது பெரியார் காலத்திலிருந்து பரப்பப்படுகிற பரப்புரை. தமிழுக்காக தனித்தமிழ்நாடு கேட்ட, தமிழ் மொழிக்காக சமஸ்கிருத எதிர்ப்பு பேசின பெரியார் யாருன்னா அவர் தமிழர் கிடையாதுங்க, அவரே தமிழுக்கு எதிரி. இது எல்லாமே திட்டமிட்டு பரப்பப்படுகிற பரப்புரை. அது பெரியார் இல்ல, பெரியார் பத்தி இல்ல, ஆனா பெரியார் காலத்துல இல்ல, பெரியார் உங்களை சொல்லல, பெரியார் காலத்திலே இது பேசப்பட்டது. என்னைக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அன்னைக்கு இருந்தே இடஒதுக்கீடு. நீங்க பெரியார் இல்ல கார்த்திகேயன் இல்ல, நான் சொன்னதுக்கு ஜீவா பதில் சொல்றாரு. அவர் ஸ்பெசிபிக்கா டிஎம்கே வந்து இல்ல, நான் சொல்றேன் ஆணவ கொலை சொன்னதுக்காக டிஎம்கேக்கு பதில் சொல்றேன். ஆணவ கொலை அப்படிங்கிறதுக்கு அதுல இருந்து தான வரேன், பெரியார் இருந்து தான். இப்ப நம்ம கவின் மரணம் குறித்து விஜய் பேசல, மதுரையில மாநாடு நடத்தினாரேன்னு கேட்டா கட்சியின் மீது வைக்கக்கூடிய திமுகவும் பேசலையேங்கிறார், அதிமுக பேசலையேங்கிறார். இருங்க, இன்னைக்கு நாம் தமிழர்ல இருந்து எல்லாரும் வைக்கிற விமர்சனம், திராவிட கட்சிகள் எதற்கெல்லாம் பாடுபட்டுச்சோ அதற்கெல்லாம் அவங்க எதிரானவங்க, தலித்துகளுக்கு எதிரானவங்க, தமிழுக்கு எதிரானவங்க, இது ரெண்டுக்கும் தான் திராவிட கட்சி பாடுபட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அதன் அடிப்படையிலேயே எதிர்க்கின்ற பார்வையை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த விமர்சனம் இருக்குல்ல, இந்த ஆணவ படுகொலைங்கிற, ஆணவ படுகொலை செய்யறதுக்கும் திராவிட இயக்க கருத்தியலுக்கும் எந்த தொடர்பு இல்லை, முற்றிலும் எதிரானது. அது நடக்கிற ஆட்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே திராவிட இயக்கத்துக்கு தொடர்பு இல்லாதவங்க. சரி, ஆனால் அதை இல்ல, அது மட்டும் இல்ல, விஜயோட மேட்டருக்கு வரேன். இன்னைக்கு விஜய் வந்து இவர்களுக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்று அப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, மதுரையில மாநாடு போடும்போது தூத்துக்குடியில பெரும்பான்மை இடைநிலை சாதியை கண்டித்து அவரால் ஒரு வார்த்தை பேச முடியல. இன்னைக்கு விஜய் வந்து மாற்று வந்துருவாரு, ஐடியாலஜி சொல்லி வந்துருவாருங்களா, வெளிப்படையா திமுக மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸ் பண்ணுது, பெரும்பான்மை சாதி அரசியல் பண்ணுது. விஜய் வரும்போதே பெரும்பான்மை சாதி அரசியல் செஞ்சுட்டு தானே வர்றாரு. பேசலாம், இடைவெளி.